நம்மளுடைய அடுத்த சந்ததி நம்ம பார்த்து தாங்க வளருவாங்க. நீங்களும் நானும் என் அப்பாவை நான் பார்த்து தான் வளர்ந்தேன். எனக்கு அப்பா இல்ல. என்னுடைய அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. என்னுடைய 10 வயசுல எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இவ்வளோ சொத்து இருக்குங்க. இவ்வளோ சொத்து இருக்கு. இங்க பாருங்க இதெல்லாம் எங்களோடது தான். இவ்வளவு சொத்து இருந்தும் எங்களுடைய குடும்பத்துல சின்ன வயசுலயே அப்பா இறந்து போனதுனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் இல்லையா? சமுதாயம் என்னென்ன பாடுபடுத்தும்னு. அந்த பாடோட வளர்ந்தவன் தான். ஆனா இன்னைக்கு என்னுடைய அப்பாவும், அம்மாவும் நான் ஆண்டவர தான் நெனைக்கிறேன். நான் ஏசப்பாவும் தான் நெனைக்கிறேன். அவர் மேல இருக்கிற வைராக்கியமும், காரியம் தான் ஒரு ஆண்டவர இவ்வளவு ஓடுறோங்க. 7 வருஷம் இந்த சுவிசேஷ பணிக்காக ஓடி, இந்த கழுத்து இந்த இடத்துல ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்ப நான் வாகனம் ஓட்டுனா கூட அந்த அந்த நெக் பேண்ட் போட்டு தான் ஓட்டுவேன். ஏன்னா ஸ்ட்ரோக் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் மீது தீராத வைராக்கியம் இருக்கு. இப்பவும் ஓடிட்டு தான் இருக்கேன். ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி என்னை விட பரிசுத்தவான்கள் இருக்காங்கங்க. இந்த சவுத் தமிழ்நாடு பக்கம்லாம் போனீங்கன்னா, உண்மையிலேயே மேலான கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், அருமையான ஊழியர்கள் இருக்காங்கங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. இந்த வில்லேஜ் பக்கத்துல இருக்கிற ஊழியக்காரங்க நமக்காகவே அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கைய விட்டுட்டு, பாஷான வாழ்க்கைய விட்டுட்டு, இந்த சிட்டில இருக்கிற வாழ்க்கைய விட்டுட்டு, கிராமத்துல ஒரு குடிசையில ஒரு சின்ன வீட வாடகைக்கு எடுத்துட்டு, நமக்காக அனுதினமும் ஞாயித்துக்கிழமை ஆராதனை நடத்திட்டு இருப்பான். அந்த ரவுண்டு பேண்ட் இருக்கு இல்லைங்க அங்க, அத அடிச்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்கங்க. அவன போய் கண்டுபிடிங்கங்க. அவன கண்டுபிடிச்சு, அவனுடைய ஊழியத்த தாங்குங்க. அவன கடவுள் போல தூக்கி சுமங்க. அவனால தான் எழுப்புதல் உண்டாகுமே தவிர முடியாது.